எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர போறாரையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர பாருங்கய்யா அருவா முனுக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா உங்க வச்சு வேண்டிக்கிட்டா கேட்டதெல்லாம் தருவாரையா கேட்டதெல்லாம் தருவாரையா அருவா 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 முனுக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா அருவா தோலேந்தி சுழட்டி வராரையா அண்டோ நடுங்க அருவா மீதேறி குதிச்சு வராரையா காட்டு மூங்கி வாசல் வந்தா தோஷம் எல்லாம் விலகுதையா காட்டு மூங்கி ஆசி தந்தா வாழ்க்கையெல்லாம் செழிக்குதையா வாழ்க்கையெல்லாம் செழிக்குதையா அருவா 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 முனுக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியாண்டி சந்தன மாறிக்குத்தா சடுதியில் ஒரு கொலவை சடுதியில் ஒரு கொலவை நம்ம மங்களமா வாழ போடுங்கம்மா கொலவை போடுங்கம்மா கொலவை நம்ம ஏரி கோலா நிறைஞ்சிட போடுங்கம்மா கொலவை போடுங்கம்மா கொலவை ஓ நம்ம பஞ்சம் தீர போடுங்கம்மா கொலவை போடுங்கம்மா கொலவை
சசனம் தேடி கலச்சசனம் தன்னை மறந்து வந்து ஆடியால பார தேர் திருவிழா தேர் திருவிழா ஓ நம்ம தேர் திருவிழா
நிறைச்சு கொடுக்குறேன்ப்பா. சரி இப்படி வரவனே இல்லைண்ணா. எங்கப்பா? நீ வந்துட்ட நல்ல உத்தரவை சொல்லிவிட்டு எங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு செய்ய விட்டு செய். அவ்வளோதானே. நீ எதுவும் உனக்கு தெரியும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை. நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியுதுல்ல. மாற்றி போடுற மலை ஏறி போனாலும் அடிச்சு கொண்டு வரேன்னு நீ நம்பலையா? அது எங்களுக்கு உனக்கு தான் தெரியணும். அது நாங்கள் 2 கண்ணு பொட்டை ஆளுங்க. கடை திறக்கிறது உன் கடமை. பாப்பா எங்கப்பா? உடையெல்லாம் அழுக்கா இருக்குது. எங்க தலைக்கால எங்க கால் குடத்துல எங்களை அதுவும் அழுக்கா இருக்கா? இப்போ நம்ம செய்யல அதுதான் கேட்குது. இப்போ என்ன செய்யுது? எடுத்தாந்து போடுவோம். அவ்வளோதான் விடுங்க. நம்மளே அழுக்கல. விட்டுருக்க ஏக்கான வேண்டாம். கேட்குது கொடுத்துருவோம். முடிஞ்சு. பிரச்சனைங்கிறதுக்காக தான் அங்கே வச்சிருக்குது. நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா சந்தோஷமா செய்வோம். நான் அங்கெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இருக்கிறத வச்சுக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்துங்க. மேடம் பின்னாடிக்கு சரியான பிறகு நாங்கள் செய்கிறோம். அடுத்த வருஷம் நீ எந்த எல்லாம் செய்கிறோம். நீங்கள் கேட்குற நான் நியாயம்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. அங்கே வச்சு எடுத்தாலும் பிரச்சனை வரும். தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. வாங்க இது போதும். வாங்க போய்க்கிட்டு பூத்தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆடும்போது நாங்கள் செய்கிறோம். வாங்க புறப்படுங்க. வாங்க எங்கப்பா? மணியை போடுங்கப்பா. கையில இன்னொருத்த எங்கப்பா?
போயிட்டு தான் அப்படி வரும். நீங்கள் கவர் பண்ணிக்கிறோம் சரியா? சரி 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 பொறுத்திருக்க உங்க அண்ணன் இல்ல சரி பொறுத்திருக்க அண்ணன் சொல்றது மரியாதை எல்லாருக்கும் இடம் கொடுப்பேன், அந்த இடத்துல தான் நிக்கணும். சரி வா கொடுப்பேன்.
தலைவருக்குள்ள கட்டு. இப்ப நீ சொல்ல முடியல. அடுத்த வருஷம் இதே வாசல்ல அப்பா அண்ணாக்கே இருப்பா சொல்லுவேன். இருப்பா 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 சாமி என்ன சொல்லுங்க கேட்பாங்க. மாலை 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 பிரியா தெரியாம எப்படி வருவேன்? எங்க தெரிய வைங்க. எங்க அங்க. இங்க உன் துணைக்கு வந்தேன், நான் வரக்கூடாதா? உன் துணைக்கு வந்தனா நீ மட்டும் தானே வர? எங்க ஐயாங்க 23 கிராமத்துக்கு சொந்தக்காரன். தங்கச்சி நான் வரணும்ல பின்னாடி. தங்கச்சி இல்லாம எப்படி 24 கிராமத்தில் எப்படி ஆடுவாங்க? எந்த தங்கச்சி? அண்ணா நான் வந்து உனக்கு துணைக்கு எந்த பெண்ணும் வரல. உன்னுடைய தங்கச்சி தான் ஏத்துக்க, இல்லையா மத்ததுன்னா என்னை விட்டுருண்ணா. நான் உனக்காக ஒன்னி ஒத்தையில வர நான் வந்தேன். நானும் ஒரு பெண். அப்புறம் என்கிட்டே வா. சரி, நீ போண்ணா. என் கூட நின்னுக்க. என்ன உனக்கு நான் கொடுக்குறேன். மாலை 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 போகிற தடி ஆடிக்கிட்டே வரணும். 2 பேரும் சிறப்பா 2 ஆடிக்கிட்டே வரணும். சொல்லிட்டா. அண்ணனே சொல்லிட்டா. மாலை 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 கும்பம் விளக்கி வச்சு குருபூசையாகுதுன்னு, கரகம் விளக்கி வச்சு கனபூசையாகுதுன்னு, உனக்கு மாங்காய் இளநீர் அந்த மணமுடிக்கும் என்று சொல்லி, உனக்கு தேங்காய் இளநீர் தெவிரடிக்கும் என்று சொல்லி, உனக்கு கொம்பால இளநீர் கொண்டு வந்தோம் பூசைன்னு. இந்த பூசை முகம் பார்க்க அங்க புறப்பட்டு நீ எழும்ப. விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடுறோம் வீரனே. எள்ளுமணி எடுத்து வந்தோம் ஏத்துக்கணும் வீரனே. நெத்துக்காய உடைச்சு வச்சோம் உனக்கென வீரனே. கனிய பறிச்சு வந்து
போராடடா ஒரு நாடேங்கடா எங்கைகளோ இனி தூங்காதடா விழியோ கனலா இனி மாறிடுமோ வழியோ புதிதாய் உருவாகிடுமோ பொன்னுதயம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரையில் போராடடா ஒரு ஆளேங்கடா எங்கைகளோ இனி தூங்காதடா. இன்னும் இங்கு பள்ளு பாறை என சொல்லும் மழமைகள் உள்ளதடா நித்தஞ்சிறு சேரி சிறகுகள் வெளி விறகென ஆகுதடா சின்ன பொறியே பெரும் அனலாகுமே சிங்க இனமே எழுவே சின்ன பொறியே பெரும் அனலாகுமே சிங்க இனமே எழுவே அஞ்சு நின்ற பஞ்சப்படையே கொஞ்சமாது நெஞ்சு நிமிர்கையில் எங்கள் மனம் பொங்கி அழுகையில் குங்கும கங்கையும் பொங்கிடுமே மலைகளும் சாய்ந்து போகுமோ போராடடா
ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. கிளாஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்க. எடுக்கும்போது நெஞ்சு ஆகிறேன். நீங்கள் ஆடவே இல்லை. ஆடுறா. ஏய் ஓடுறா ஓடுறா. கொட்டுங்கப்பா, இப்படி நல்லா கொட்டுங்க, எல்லா பக்கம் கொட்டுங்கப்பா. எங்க போறீங்க? மேல படத்துல கொட்டுங்கண்ணே. படத்துல கொட்டுங்க, படத்துல கொட்டுங்க.
இருக்கா? வருது நிறையா இருக்குண்ணா. வச்சிரு, நீ வச்சிருக்கா கொடுங்கப்பா. நிற்கும் புடி புடி மெசேஜ் பஸ் ஏறலாம் இங்கே தண்ணி விடுங்க. அந்த புள்ளைய ஒரு ஆளவா சுமக்கிற என்ன எங்கேயோ போயிட்டு அவன் சொல்றானே அனுப்புற உன் வீட்டுக்காரே இருக்கிற என்ன எட்டிதான் நிக்கிறேன். என் மக்களை காக்கணும். என் எல்கைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நான் காப்பேன். எடுத்துக்க போ. சரியா? Ah!
நையாண்டிக தெக்கு தச அதிர தெக்கு தச வசர சொல்லுங்கண்ணா அம்மைய தட்டிக்கிட்டு பாட்டெடுத்து படிச்ச அருகிலும் பாலுபடியும் நமக்கு சாமி துணை எப்போதும் தான் இருக்கு தப்பாதுடா கணக்கு பேர் விளங்கிடும் வலது கால் எடுத்து வச்ச இடம் செழிக்கும் வேர்வையில் வெற்றி முளைக்கும் மஞ்ச நீரட்டி மாமன்ன தெளிச்சு வயசு பொண்ணுங்க பம்பிழுக்கும் ஒரு கண்ணால உன்னை திட்டிக்கிட்டு உள்ள ஆசையில வசம் இழுக்கும் சிறுசு சிறுசுதான் இளசு இளசுதான் பிடிச்ச எல்லையில காத்து நிற்காது அடிடா நையாண்டிய திக்கு தசை அதிர திக்கு தசை வசர ஊர் குலுங்கணும் அம்மைய தட்டிக்கிட்டு பாட்டெடுத்து படிச்ச பாறையிலும் பாலுபடியும் உசுருக்கு உசுரா ஒரு மரபரவையா பகலோட இரவா பழகிய பசங்க தான் பரம்பர பகையன பதுங்குது ஒதுங்குது இருப்பினும் நீ துளி மயில வழியுது நேத்து ஓயாம வாயாடி கிடக்க இன்று போட்டாச்சு வாய்ப்புட்டை இருக்கு நாளை இதுக்கு மாற்றம் இருக்கு எல்லாம் நல்லாயிடும் மாத்தா கண்மாத்தா அடடா பண்ண புற தெய்வ மக இவன் தான் ஊர் வணங்குது நம்ம ஊர் அம்மனுக்கு இஷ்ட மக இவன் தான் நீந்துக்கிட்டு விட்ட மகன்தான் அழகு குத்துறாங்க தீக்குழியில் இறங்க பூக்குழியில் இறங்க தூள் பறக்குது அம்மனோ அம்மன்னு கும்பிடுது சனந்தா பக்தியுள்ள சுத்த மனந்தா பாடி பட்டி வரத உருமியில் வெளுக்கிறா வீரபாண்டி முருக நயனத்து பொழக்கிறா கரகந்த குலுங்குது கனகாவின் தலையில கிழட்டுக்கு தெரிந்தது ரமரச நினப்பில பாரு அருக்காண்டி பொய்க்கால குதிர நெஞ்சத்தின் பாடா நின்றா காயதிர ஊரு முழுக்க தேரு இழுக்க இப்போ தன்னா புத்தா நீயும் நானும் தான் ஊருல உனக்கு ஒரு மேடை வானுல உனக்கு ஒரு மஞ்சம் பார்க்கும் பார்வை பரப பார்வையடா உனக்கு கீழொரு உலகம் தனக்கு தானா இயங்கும் காணும் காட்சி கடவுள் காட்சியடா பூமி எல்லாம் மைதானம் பொட்டல் வழி தாம்பாளம் ஆலகால பரிகாரம் அந்தரத்தில் சஞ்சாரம் பூமி எல்லாம் மைதானம் பொட்டல் வழி தாம்பாளம் ஆலகால பரிகாரம் அந்தரத்தில் சஞ்சாரம் ஊருல உனக்கு ஒரு மேடை வானுல உனக்கு ஒரு மஞ்சள் காணும் காட்சி கடவுள் காட்சியடா சர்ப்பபயம் ஒன்ன முடக்கு சாமம் என்ன நண்பர்கள் அல்ல ஆசமுகம் காணவும் இல்லை அன்பு வார்த்தை பேசவும் இல்லை சர்ப்பபயம் ஒன்ன முடக்கு என்ன நண்ப
நிக்கல. மிக சிறப்பாகவும் எங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். கிராம பொதுவாக அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடைபெற பெரிதும் உறுதுணையாக இருந்த மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அம்மா அவர்களை, இன்ஸ்பெக்டர் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேலும் அவர்களுக்கு துணையாக இருந்த உறுதுணையாக இருந்த உதவி சார்பாய்வாளர் அவர்களையும் காவல்துறை அனைத்து அதிகாரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நடைபெறுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த நாச்சியாபுரம் காவல்துறை ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் உதவி சார்பாய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அனைவருக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் மேடைக்கு வருமாறு தங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கு எங்கள் சமுதாய தலைவர் திரு பழனியப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களது மகிழ்ச்சி மன்ற தலைவர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக நாச்சியாபுரம் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மகேந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் கமிட்டி மெம்பர் மெய்யப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திரு நாராயணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஈபியிலிருந்து செல்வனை இங்கே இருந்தாலும் கமிட்டிக்கு வருவோம். செல்வனை ஈபி கமிட்டியான இங்கே தான் வரும். அடுத்ததாக அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இளைஞர் மன்ற எழுச்சி மன்ற செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இளைஞர் மன்ற உறுப்பினர் திரு விஜய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பணிபுரியும் அன்பு அண்ணன் திரு செல்வா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு ஆசை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஒரு சிறப்பு பரிசு. இந்த பரிசு எதற்காக என்றால் கல்வியில் சிறந்து விளங்குகிற நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு 10ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் கோவில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்ற நமது ஊரை சேர்ந்த, அதாவது எங்களது கிராமத்தை சேர்ந்த கலையரசி அவர்கள் மகள் வந்து கம்பனூரில் இருந்து படிக்கிறாங்க. அவங்களை யதார்த்தமாக ஒரு நாள் பார்க்கும்போது, அம்மா நீ வந்து 450க்கு மேலே மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க், ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்து 485 மார்க் எடுத்து அந்த சொல்லை காப்பாற்றி எங்களுக்கு பெருமைப்படுத்திருச்சு. அதை பாராட்டி
அந்த மருமகளுக்கு ஒரு சின்ன பரிசு 2 புத்தகம் வழங்கப்படுகிறது. மேலும் நன்றாக படித்து வருங்காலங்களில் ஒரு நல்ல பணியில் டாக்டராகவோ இல்லை நல்ல காவல்துறை அதிகாரியாகவோ அப்படி பல திறமைகளை கொண்டு வந்து நல்ல படித்து முன்னேற வாழ்த்து சொல்லி இந்த பரிசு வழங்கப்படுகிறது. கீரல்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். I thank God to give such an opportunity to attend this program today, and I congratulate all the members of this Bali Tirumana Nadagam and all the organizers of this group and all the peoples of this area. My hearty congratulations to all, and God bless you abundantly and make your life be a blessing to others in the coming years. Thank you so much. காவல்துறை ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மேலும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது மகிழ்ச்சி மன்றம் உறுப்பினர்களுக்கும் எழுச்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்களுக்கும் அதைவிட மிகவும் முக்கியமாக எங்களது மகளிர் இந்நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்து நாடகம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பெரியாயி
வந்து வர காட்டிங்க மாறு மாறுங்கிற மாறு மாறுன்னா பெரிய விளக்கமா தூக்கிட்டு வந்துருவாங்க. விளக்கமாத்தியா என்ன நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. தாய்மார்களே வெந்த மாதிரி பண்ணி நாட ஆரம்பிச்சா பப்புனா வெளியே வந்தா நீங்க எல்லாரும் படுத்து தூங்குங்க. எல்லாரும் படுத்து தூங்குங்க. அப்புறம் நீங்க என்ன ஹேருக்கு வந்தீங்க? ஹேர் என்ன நீங்க ஒரு பப்புனு உங்களை போய் நீங்க என்ன மைத்துக்கு வந்தீங்க? நான் மைக்கு போட்டு கேட்க முடியுமா? அதான் கேட்க முடியல வாய்ப்பு. அதுவும் நீங்க எவ்வளவு பெரிய பப்புனு உங்களை போய் நீங்க என்ன மசுரை புடுக்க வந்தே நான் கேட்க முடியுமா? கேட்டுட்டியே அண்ணே நீங்க எவ்வளவு பெரிய பப்புனு உங்களை போய் நான் அத்தை தண்டி வார்த்தை மசுரை புடுக்க வந்தீங்களான்னு கேட்க காரணம் இருக்கு. ஏன் எல்லாத்தையும் படுத்து தூங்க சொன்னேன்? நாட ஆரம்பிச்சோம் என்னமோ கிண்ணிக்கோழி தலையை தூக்குற மாதிரி உட்காந்து இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு பூரா குஞ்சு வச்ச கோழி மாதிரி அதோட காட்டுக்குள்ள தலைவரி படுத்து தூங்கிடுறேன். ஆனா இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் ஆத்தா இடமெல்லாம் பெரிய இடமா தான் இருக்குது. நீங்க என்னத்த நாடகம் பாக்குற மாதிரி வந்திருக்கிறீங்க? எப்படி இங்க பூரா என்ன பிக்னிக் வந்தீங்க மாதிரி? எப்படி சொல்றீங்க? அங்கன பாதி கும்பல அங்கன பாதி கும்பல அங்கன பாதி கும்பல ஏன் இங்க என்ன காவிரி தண்ணீர் ஓடுதா? ரொம்ப தூரமா இருக்காங்க. எல்லாம் மேடைக்கு தூரமா இருக்கிறாங்க. மேடைக்கு தூரமா தள்ளி உட்காந்துருக்காங்க. என்ன காரணம் கேப்ப? என்ன காரணம்? பக்கத்துல உட்காந்தா நீங்க நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க, எழுப்பிட்டுட்டே கிடப்பாங்க. தூங்க விட மாட்டோம்னு நம்ம அங்கிட்டு போனா நம்ம பாட்டுக்கு ஊரு கதை உலக கதை பூராத்தே அங்கிட்டு உட்காந்து பேசிக்கிறேன். அப்ப நாடகம் பார்க்க ஒருத்தர் வரல பூரா சீரியல் பத்தி அதுல பேசதான் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. வச்சிருக்க நாடகம் அருமையான ஒரு நாடகம், வள்ளிகரமான நாடகம். இந்த நாடகத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலையில முருகன் வள்ளி மாலை மாத்துறத விடிய விடிய உட்கார்ந்து மட்டும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தோம்னா செவ்வாய் தோசை உள்ள ஆம்பளையாளுக்கு செவ்வாய் தோசை உள்ள பொம்பளையாளுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகி கல்யாணம் ஆகாத எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத நாடகத்தை பார்த்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும். பீத்த பையன் அந்த எல்லாத்தையும் அவருக்கு சிரிப்பு பார்த்தியா? அவர் சிரிப்பு அப்படித்தான் 3 நாளைக்கு விடிய விடிய நான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பேன். ஒரே ஒரு டாட்டியை நான் எத்தனை நாள் தான் பார்ப்பேன். லெட்டி ராஸ்கல். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வள்ளி திருமண நாடகத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன பண்ணானே? என்ன தெரியுமா? காலையில 3 மணியை போல சரி முருகே வேலை தூக்கிட்டு வந்து அப்படி நின்னுகிட்டு சம்போ அப்படின்னு பாடுவார். ஓஹோ. அப்ப அவர் அம்போன்னு அனாதையா விட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. ஏப்பா அப்படி சொல்றீங்க? யாரும் உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க? அண்ணே சத்தியம் அண்ணே, நீங்க மத்த ஊரோட சொல்லுங்க. சரிங்கண்ணே. நம்ம ஊரு நல்ல ஊரு, அதுவும் நாடக கலையை நல்லா ரசிக்க கூடிய ஊரு நம்ம ஊரு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உள்ள வந்தோட்டிய பாத்திருப்பீங்க மரியாதை. நாடக நடிகர்களுக்கு இப்படித்தான் கண்டிப்பா அப்படித்தான் பண்ணணும். அருமையான ஊரு, அதனால வந்தவங்களுக்கு வணக்கம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா உடனும் இல்ல வைக்கணும். பிள்ளையார சாமி விட்டுட்டு முந்தி முந்தி நாயகனே கரணா மகனே வாருமையா கணவதியே வந்து எம்மை ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே ஆனமுகத்தோடு பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே ஆனைமுகத்தோடு பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே ஆனைத்தோடு பிள்ளையாரே ஆனைத்தோடு பிள்ளையாரே ஆனைத்தோடு பிள்ளையாரே ஆனை நாயகனே பிள்ளையாரே ஆனை 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 ஆனைமுகத்தோடு பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே
கொண்டிருக்கிறார். பெரும் கொண்டு பெருவிலை கொண்டு பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு தாய்மொழி அன்றாட நாடக அரசு பெருமக்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு மண்ணை புண்ணாக்க மன்னர் விவசாய பெருமக்களை மற்றும் கடமை கண்ணிய கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனம் வந்து நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கணும்யா அண்ணே, சத்தியமா நம்ம ஊருக்குள்ள வந்தவன ரொம்ப சந்தோஷம்னே. என்ன சந்தோஷம்? அருமையான சந்தோஷம். என்ன தெரியுமா, நம்ம நாடத்தை பார்க்க பொம்பளை எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் பொம்பளை வராம வேற யாரும் வருவாங்க? காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? நம்ம நாடகம் பொம்பளை அளவுக்கு பெருசே கிடையாது. ஏன் 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 அப்படி சொல்றீங்க? நம்ம நாடகம் பெருசு கிடையாது. இந்த வீட்டுல போடுறாங்க டிவில சீரியல், அதுதான் பெருசு. அத சொல்லாதீங்கண்ணே. என்ன அதுக்கு என்ன பேரா வைக்கிறாங்க? பேரை பாரு, செம்பருத்தி, ஆடி நோனி, ஆரணி மோகினி, எல்லாம் பேரை வைக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க டிவில பாக்குற நாடகம் பூரா தர்த்தர நாடகம். அதுல என்னத்தை போட்டு காட்டுறாங்க? என்னத்தை போட்டு காமிக்கிறாங்க? சாமியால எப்படி கொல்லலாம், மருமகளுக்கு எந்த குழம்புல விஷத்தை வச்சா தெரியாது, அதைத்தான் போட்டு காட்டுறாங்க. ஒருத்தன் பொண்டாட்டியே ஒருத்தனை எப்படி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம், அதைத்தான் போட்டு காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க வச்சிருக்க நாடகத்தை பார்த்தோம்னா இதெல்லாம் சரித்திர நாடகம். சரி, இந்த நாடகத்தை நீங்க மெயினா பார்க்கணும். இதுல ஒரு விஷயம் தெரியுமா, நேத்தெல்லாம் நம்ம ஊர் தாண்டி தான் நாடகத்துக்கு வந்து நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு போனவன பாத்துக்க பசி ரொம்ப எடுத்துக்கிச்சு. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என்னண்ணே, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா? பின்ன வேற என்ன தெரியுங்க? இல்ல சொல்றத கேளு. வீட்டுக்கு போயிட்டு பசி எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா, நேரா எங்க அண்ணன் கிட்ட போறேன். சத்திய பப்புன்னா ஒரு நேர்மையானவள் நல்லவன் நான் கேள்விப்பட்டேன். நீங்க போய் ஒரு அண்ணன் முட்டை உன் முகத்தை பார்க்கல எப்படி தெய்வீகமா இருக்கு. நீ போய் அண்ணன் முட்டாட்டி அண்ணன் முட்டாட்டி அம்மா மாதிரி. அப்ப தம்பி முட்டாட்டி போய் அவங்கள்ட்ட போய் என்ன நீ நினைக்கிறது இருந்தாலும் ரொம்ப சங்கட்டமா இருக்காதா? நினைக்கிறது கிடையாது. நேரம் எங்க அண்ணன் முட்டாட்டிட்ட போனேன். அந்த மைக்கத்தை ஸ்டாப் பண்ணு. நேரா போனே போய் என்ன ஒண்ணு என்ன அத்தாச்சி நாடத்துக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது, ஒரு 2 இட்லி சுட்டு போட்டு சாப்பிட்டு மூளையில படுத்துக்கிறேன்னு கேட்டேன். ஏண்டா தம்பி, இருக்கிற 2 இட்லி அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இட்லி சாப்பிடுற இட்லி அதுல கேட்டுட்டு கேட்டவனே எங்க அண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, டிவில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன நாடகம்? நாகினி நாகினி ஹீரோனி அது கிடையாது, நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, பார்த்துக்கிட்டு இருந்த ஒரே வார்த்தை தான் சொன்னா, கொழுந்த நேரம் செத்த நேரம் போடுங்க, விளம்பரம் போட்டு இட்லி சுட்டு தரேன்ட்டா. சரி சொல்லிட்டால. நானும் உட்காந்துட்டேன். ஐயா இட்லி வந்த வாட காணோம். நான் பாட்டுல எங்க அத்தாச்சியை முடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நோய் நொக்காலி மாதிரி ஒரு 2 இட்லி சுட்டு போட வக்கல இதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு கேட்டுவிட்டேன். சுருக்குன்னு கேட்டுவிட்டேன். கேட்டேன்ல எங்க அண்ணன் முன்னாடி ரோசக்காரி திடு வீட்டை விட்டு வெளியே போனா போனவர் வெளியே போனால தண்ணி இன்னி கொண்டு போனால இல்ல கல்ல ஜோடி நினைக்கிறது காடப்பட்டு போனா வீட்டை விட்டுக்கிட்டு வெளியே போனா. போனவ கொடிக்கைத்துல 2 துணியை எடுத்துட்டு வந்தா, இட்லியை சுட்டு போட்டா. சரி இட்லி சுட்டு போட்டானே. ஆனா அந்த இட்லியை பாக்குறப்ப தாண்டா ஈரக்குலையெல்லாம் நடந்துச்சு. யானே ஏன் தெரியுமா? ஏன் உங்க வீட்டுல எல்லாம் இட்லி சுட்டா என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. பியூட்டிஃபுல். உங்க வீட்டுல இட்லி சுட்டா எப்படி இருக்கு? வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களா ஊர்ல? உங்க வீட்டுல வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா எங்க வீட்டுல இட்லி எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல மஞ்சள் இருந்துச்சு. மஞ்சள் ஆமல்ல. நான் கூட மசாலா இட்லியா நினைச்சு நானும் தின்னுட்டேன். வெரைட்டி இட்லியா இருக்கு. நானும் தின்னுட்டு வெளியே வந்து கொடிக்கையத்தை பார்த்தேன்ல. சரி பாக்கி இருந்த உசுரம் போயிடுச்சு. என்னது? ஆமல்ல. என்ன தெரியுமா காரணம்? என்ன காரணம்? என்னை வெத்த ஆத்தா மக்கா என் ஜாமியில இந்த ஊர்ல எத்தனை பொம்பளை ஆளுங்க இருக்கிறீங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்பீங்க, குழந்தை குட்டி பெற்றிருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு கொடி கைத்துல இட்லி துணியையும் உங்க புள்ள வீட்டு குட்டி துணியையும் ஒன்னா போட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? ஏன் எங்க அண்ணி நாடகம் பார்த்து இருந்தவள திட்டுல அவ திட்டு வெளியே போய் துணி எடுத்து இட்லி சுட்டு போட்டால. சரி அது இட்லி துணி இல்லன்னு எங்க அண்ணன் வீட்டு பீத்து சுட்டு போட்டுருக்கா.